சாமானியர்களுக்கு வணக்கம். தாமரை வாக்குறுதி 2026. அதாவது மக்களே, தாமரைக்கோ இல்ல என்டிஏக்கோ ஓட்டு போட்டா பாஜக சார்பாக என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவாங்க, ஆர் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மோடியும் எடப்பாடியும் இணைந்து செய்யக்கூடிய வாக்குறுதிகள், இது பாஜக சார்பான வாக்குறுதிகள் என்றே சொல்லலாம். அந்த பாஜக சார்பான தேர்தல் வாக்குறுதியை இன்று ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை வைத்து ஜேபி நட்டா தலைமையில் நயனா நாகேந்திரன் அப்புறம் கட்சி தலைவர்கள் முக்கியமாக இந்த அனைத்து தேர்தல் அறிக்கையும் மக்களிடம் பிரசன்ட் பண்ணது யார் அப்படின்னா மோடியின் ஹனுமான் அண்ணாமலை அவர்கள் எல்லா வாக்குறுதிகளும் இன்று கிட்டத்தட்ட ஹி பிரசன்டட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த பிரஸ் பீப்புள். இப்போ அந்த வாக்குறுதிகளில் ஹைலைட்டாக இருக்கிற விஷயங்கள்ல சிலதெல்லாம் பார்ப்போம். மாதந்தோறும் மகளிருக்கு 2000 ரூபாய், 10,000 ரூபாய் ஒன் டைம் ஊக்கத்தொகை, அதன் பிறகு 3 கேஸ் சிலிண்டர்கள், 9,000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை. இதெல்லாம் நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஹைலைட் ஆஃப் என்டிஏவோட வாக்குறுதிகள். ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னா போனோம் அப்படின்னா, நண்பர்களே, முதல் வாக்குறுதிகள் என்னன்றதை பார்ப்போம். மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் ரேஷன் கார்டு அடிப்படையில் கொடுக்கப்படும். இரண்டாவது, ரேஷன் கார்டு அடிப்படையில் ஒரு சிறப்பு நிதி 10,000 ரூபாய். அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு, அனைத்து மகளிருக்கு சொல்லி ஓட்டு வாங்கினாரு. பட் இங்க என்டிஏவோட கேரண்டி என்னவா இருக்கு அப்படின்னா, ரேஷன் கார்டு இருந்தா அந்த குடும்பத்துக்கு 2000 ரூபாய். அதன் பிறகு மக்களே, ஐசிங் ஆன் த கேக் அப்படின்ற மாதிரி 10,000 ரூபாய். அதாவது இந்த திமுக அரசாங்கத்தினால் விலைவாசியினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா செலவு பண்ண பேசிக் கம்யூனிட்டிஸை கவர் பண்ணுறதுக்காக என்டிஏ வழங்கும் அடுத்த அதிரடி வாக்குறுதி, பிஜேபியின் வாக்குறுதி, 10,000 ரூபாய் ஒரு முறை கொடுக்கப்படும். அடுத்து எல்பிஜி சிலிண்டர், இது ரொம்ப முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டரை என்டிஏ வழங்கும். இது மோடி கேரண்டி, இது எடப்பாடி கேரண்டி. இதே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் விலை உயர்ந்தது. என்டிஏவோட ஆட்சி, அதாவது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர், டபுள் இன்ஜின் சர்க்கார், மேலே மோடி கீழே எடப்பாடி, இவங்க 2 பேர் இருந்தால் 3 சிலிண்டர் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். கிட்டத்தட்ட 2,400 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் சேவ் பண்ணலாம். மூன்றாவதா இந்த மூன்றாவது ஒரு ஃபேஸாக அந்த வாக்குறுதியை பார்க்கும் பொழுது பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப மையப்படுத்தி இந்த பிஜேபி தேர்தல் வாக்குறுதி இருக்கு. 0 FIR அப்படின்ற ஒரு கான்செப்ட். எந்த காவல் நிலையத்திலையும் உங்களுடைய புகார் பதிவு பண்ணலாம். திமுக ஆட்சியில விரைவு நீதிமன்றம்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க 505 வாக்குறுதிகள் சொல்லப்பட்டாலும் அந்த வாக்குறுதியை கேரண்டியாக பிஜேபி செய்யும். அதாவது இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி. சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அதாவது திமுக ஆட்சியில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 23 நாட்களில் 50 வழக்கு, 59.7 பெண் குற்றங்கள் உயர்வு. என்டிஏ ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 0 FIR ப்ளஸ் விரைவு நீதி, இந்த 2 கான்செப்டுமே டுகெதராக பெண்களின் பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ண போகுது. மீண்டும் சொல்கிறேன், இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது என்டிஏன் கேரண்டி, டபுள் இன்ஜின் சர்க்காரோட கேரண்டி. நான்காவதா இந்த நாரி சக்தி அப்படின்னு சொல்லி மோடி சொல்வார். பெண்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி நினைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி. அப்பேற்பட்ட பெண்கள் தொழில் தொடங்கணும், மகளிர் தொழில் முனைவோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுய உதவி குழுக்கள் மூலம் 50 லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். முத்ரா லோன் ஸ்கீமுக்கு இருக்கிறதுலே அதிகமாக கொடுக்கும் வாங்கும் ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இப்போ இது பெண்கள் ஃபோக்கஸ்டாக இது பண்ணுறதுனால பெண்களின் தொழில் வளர்ச்சி, பெண்கள் தொழில் செய்யும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பெண்களின் சக்ஸஸ் ரேட்டின் வளர்ச்சி அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காரோட கேரண்டி. அடுத்தது பிஜேபி இலவசங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆன்மீகத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கட்சி. இதில் பிஜேபி வாக்குறுதியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, முருகப்பெருமானை போற்றும் தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும். இது எடப்பாடியின் கேரண்டி, இது மோடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காரோட கேரண்டி. அடுத்தது நம்ம திருப்பரங்குன்றத்தில் நம்மளை விளக்கேற்ற விடாம பண்ணாங்கல்லங்க இவங்க. திருப்பரங்குன்றத்தில் ஆன்மீக உரிமை மீட்பு நடத்தப்படும். அதாவது பிஜேபி சொல்லும் உத்தரவாதம் என்னவென்றால், திருப்பரங்குன்றத்தில் மலை மீது
கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். திமுக நம்மள தீபம் ஏத்த விடல. ஆனால் முருகனின் அருளால் மீண்டும் என்டிஏ ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும். இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காரோட கேரண்டி. இப்பொழுது தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த போதை. இந்த போதை ஒழிப்பது தான் அனைத்து மக்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டவுட் மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா இதே கட்சி தான் ஜாஃபர் சாக்திக் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இவங்களால இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற டவுட் மக்களுக்கு இருக்கு. போதை ஒழிப்பு இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, அடுத்த தலைமுறையை செழிப்பா வைச்சிருக்கிறதுக்காக போதை ஒழிப்பு. தமிழகத்தில் தனியாக போதை ஒழிப்பு துறை என்று நிறுவப்படும். இந்த துறையோட மிகப்பெரிய வேலையே என்னன்னா, ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த போதை ஒழிப்புல அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது மோடியின் கேரண்டி, இது என்டிஏவின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காரோட கேரண்டி. அடுத்து விவசாயிகளை விட்டுருவாரா மோடி? விவசாயிகள் தான் இந்தியாவின் தூண் நினைக்கும் பிரதமர் மோடி. வருஷத்துக்கு ஆல்ரெடி 6000 ரூபாய் பிஎம் கிசான் ஸ்கீம் மூலமா வந்துட்டு இருக்கு. நாளை என்டிஏ ஆட்சி அமைந்த பிறகு எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் கொடுக்கப்படும். மொத்தமாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 9000 ரூபாய் கொடுக்கப்படும். இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காரோடைய கேரண்டி. ஆல்ரெடி பிஎம் கிசான் ஸ்கீம்ல 44 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ இந்த 3000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. விவசாயிகளுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியான காலம் என்டிஏ அரசு அமைந்தவுடன் இருக்கும். நீங்க முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களா, 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காரோடைய கேரண்டி. பெண்களுக்கு இ ஸ்கூட்டர் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இப்போ பெண்கள் தானே வண்டி வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சு போக ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆனால் பெண்களின் முன்னேற்றம் இன்னும் 3 மடங்கு இருக்கும். இது மோடியின் கேரண்டி, இது எடப்பாடியின் கேரண்டி, இது டபுள் இன்ஜின் சர்க்காருடைய கேரண்டி. இப்போது சுருக்கமாக அது பார்ப்போம். மகளிர் நிதி வந்து 2000 ரூபாய் மாதம் ஒரு வாட்டி கொடுத்துட்றாங்க. அதை தவிர ஒரு 10,000 ரூபாய் ஒன் டைம் கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது இலவச கேஸு 3 சிலிண்டர் கொடுத்துட்றாங்க. 0 எஃப்ஐஆர் பெண்களின் பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க. எஸ்ஹெச்டி கடன் 50 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. தைப்பூசத்தை மாநில விழாவாக மாற்றுறாங்க. தீபத்தூணில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதை ஒழிப்பு தனித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயி 9,000 ரூபாய் ஆண்டுக்கு மாற்றுறாங்க. 6,000 ரூபாய் இருந்தது 9,000 ரூபாய் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. மாணவர் கடன் 10 லட்சம். இ ஸ்கூட்டருக்கு 25,000 ரூபாய் மானியம். இதுதான் ஹைலைட்ஸ். இதை தவிர இந்த புத்தகத்தில் பல துறைகளுக்காக ரொம்ப முக்கியமாக இது பண்ணது இருக்குது. அதை நான் அந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி என்னென்ன வாக்குறுதிகள்ன்றதை பார்க்கலாம். மக்களே, நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்குகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வாக்குகள். இந்த வாக்குகள் கன்வெர்ட் ஆனாதான் என்டிஏ ஆட்சி அமையும். என்டிஏ ஆட்சி அமைந்தாதான் இத்தனை சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மோடியின் கேரண்டி, எடப்பாடியின் கேரண்டி, இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோடைய கேரண்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாக்குகள் என்டிஏவை நோக்கி இருக்கணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.